Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 17 guys. இன்னைக்கு நம்ம past continuous பற்றி படிக்க போகிறோம். past continuous அப்படின்றது கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை நம்ம கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான் இந்த past continuous அப்படின்றது இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறாந்தா எக்ஸாம்பிள் வாக்கியங்கள், நான் விளையாண்டுட்டு இருந்தேன், அவன் படிச்சுட்டு இருந்தான், அவங்க வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம பாஸ்டில் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்க அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இதுதான் past continuous எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஸோ நம்ம எப்பவும் போல் 4 வகையான சென்டென்சஸ் மேக் பண்ணணும். என்னென்ன 4 வகையான ஃபார்ம்ஸு? ஒன்று பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவில் எப்படி வாக்கியம் வருது அப்படின்னா, அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். எப்படி? அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி சொல்கிறோம்? அவன் சாப்பிட்டுட்டு இல்லை. அப்போ ஒரு பாஸ்டில் அந்த விஷயம் நடந்துட்டு இல்லை அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம். அவன் சாப்பிட்டுட்டு இல்லை, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. நம்ம கரெக்டான தமிழில் சொல்கிறது தான். அடுத்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா அப்படி கேட்குறோம். எப்படி? அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தானா, அவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா. அதே மாதிரி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா. எப்படி? அவன் சாப்பிட்டு கொண்டு இல்லையா அப்படின்னு கேட்குறோம். அவன் சாப்பிட்டுட்டு இல்லையா, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா. சரி, இந்த 4 வாக்கியங்களை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட், அப்புறம் ஆக்ஸிலரி வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் தேவை, ப்ளஸ் வேர்ப் போடுங்க, அப்புறம் ஐஏஜி போடுங்க. இதே விஷயந்தான் ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே, இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸு தேவை. அது வாஸ்ன்னு சொல்லிட்டு மாறும் ஒரு 4 பேருக்கு. அந்த 4 பேர் யார்? ஐ, ஹி, ஷி, இட். இந்த 4 பேருக்கு நம்ம ஆக்ஸிலரி வேர்ப் என்ன சொல்கிறோம்? ஆம், இஸ், ஆர் அப்படின்னு போட்டோம்ல, அந்த மாதிரி இங்கே வாஸ்ன்னு சொல்லிட்டு போடுறோம். வி, யூ, தே, இந்த 3 பேருக்கும் ஆக்ஸிலரி வேர்போட பாஸ்ட் டென்ஸ் வேர். ஸோ வேர் போட்டுட்டு அப்புறம் வேர்ப் போட்டுட்டு அப்புறம் வேர்புக்கு அப்படியே பக்கத்தில் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன செஞ்சோம்? ஆம், இஸ், ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ் என்ன சேர்க்குறோம்? வாஸ், வேர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறோம். அங்கே 3 வார்த்தையில் மாறினாங்க, இங்கே 2 வார்த்தையில் தான் மாறுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறாந்தா, குமார் விளையாண்டு கொண்டு இருந்தான். எப்படி? குமார் விளையாண்டுட்டு இருந்தான். ஸ்போக்கனில் சொல்கிறான். இது எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? இப்போ ஃபர்ஸ்ட் குமார் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். ஸோ குமார்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அப்புறம் நமக்கு என்ன தேவை? ஆக்ஸிலரி வேர்பான பாஸ்ட். இப்போ குமார்ன்றது ஒரு ஜென்ஸ், அப்போ நம்ம ஹீ மாதிரி தான் குறிப்பிடுவோம், ரைட்டா? அப்போ வாஸ் வரும். ஸோ குமார் வாஸ். அடுத்து விளையாண்டு கொண்டு, அந்த வேர்ப் என்ன? ப்ளே, ரைட்டா? ஸோ ப்ளே பக்கத்தில் ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க. ஸோ குமார் வாஸ் பிளேயிங். இதுதான் குமார் விளையாண்டு கொண்டு இருந்தான் அப்படின்றதுக்கு வரும். குமார் விளையாண்டுருந்தான்னு சொல்கிறதுக்கு குமார் வாஸ் பிளேயிங். ஓகே, நெக்ஸ்ட்டு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். குமார் நேற்று விளையாண்டுருந்தான்னு சொல்லும் போது எஸ்டர்டேன்றதை பின்னாடி போடுங்க. குமார் வாஸ் பிளேயிங் எஸ்டர்டே. நான் தூங்கிட்டு இருந்தேன். அடுத்த வாக்கியம் இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங். எப்படி? ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். எப்படி? நெக்ஸ்ட் வாக்கியம் என்ன? நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாக்கியத்தை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு நான் தூங்கி கொண்டு இருந்தேன். இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ரைட்டா? நீ என்ன கால் பண்ணும்போது, ஸோ நீ எனக்கு கால் பண்ணும்போதுன்னு சொல்லும் போது when you called me, when you called me. ஸோ ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when you called me. நீ என்னை கால் பண்ணும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்த வாக்கியம், நான் நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நான் நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த வாக்கியத்தை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஐ வாஸ் கோயிங். ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன், சென்று கொண்டு இருந்தேன் அப்படின்றது ஐ வாஸ் கோயிங், ரைட்டா? அப்புறம் நேற்று இரவு வீட்டிற்கு, இதை எப்படி போடுவோம்? டு ஹோம். மோஸ்ட்லி டைம் வேர்ட்ஸ் நேற்று, நாளை, இன்று, இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம இங்கிலீஷில் பின்னாடி தான் போடுவோம். ஸோ ஐ வாஸ் கோயிங் டு ஹோம் லாஸ்ட் நைட். நாங்கள் படித்து கொண்டு இருந்தோம். நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். எப்படி? நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். we
இப்போ இந்த இடத்துல வி வருது. அப்போ வி யூ தேக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஸிலரி verb were அல்லவா? ஸோ we were studying. எப்படி? we were studying. அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. எப்படி? அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? they were writing. they were writing. நெக்ஸ்ட் வாக்கியங்கள். அவ சமைச்சிட்டு இருந்தா. அவ சமைத்து கொண்டு இருந்தாள். she was cooking. எப்படி? she was cooking. அவ சமைச்சிட்டு இருந்தா. அடுத்து அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அவர்கள் சமைத்து கொண்டு இருந்தார்கள். they were cooking. they were cooking. ஓகே, இப்போ நம்ம past continuous tenseல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இதே எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது சப்ஜெக்ட், அப்புறம் நமக்கு past tenseல auxiliary verb தேவை. ஸோ auxiliary verb past tense எப்படி வரும்? ஒன்று was, இன்னொன்று were. அது போட்டுட்டு அது பக்கத்தில் not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் படித்த மாதிரி verb plus ing ஆட் பண்ணணும். அப்போது நான் எப்பவும் போல் சொன்ன மாதிரி I, he, she, itக்கு வந்து was வரும் auxiliary verb பாஸ்ட்டு. ஸோ அதனால் was not. we, you, they இந்த 3 பேருக்கு were வரும், அதனால் were not. அண்ட் இந்த 2 வேர்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மும் ஒன்று இருக்குது. was not அப்படின்றது wasn't, were not அப்படின்றது weren't. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று விளையாண்டு இருந்துட்டு இல்லை, நான் நேற்று விளையாண்டு கொண்டு இருக்கவில்லை, தமிழில் சொல்கிறேன் தான். அப்போ இது இந்த வாக்கியத்தை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? I was not playing yesterday. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் தான், I wasn't playing yesterday. இப்படி பேசினா இன்னும் வந்து பயிற்சி வழக்கு மாதிரி இருக்கும். I wasn't playing yesterday. அருண் தூங்கி கொண்டு இருக்கவில்லை, அருண் தூங்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அருண் வாஸ் நாட் ஸ்லீப்பிங். இன்னும் ஷார்ட்டாக சொல்லலாம், அருண் வாசன்ட் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட்டு அவங்க சமைச்சு கொண்டு இருக்கவில்லை. எப்படி? அவர்கள் சமைத்து கொண்டு இருக்கவில்லை, அவங்க சமைச்சிட்டு இல்லை. they were not cooking. எப்படி? they were not cooking. இதையும் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம் தான், they weren't cooking. நாங்கள் படிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் படித்து கொண்டு இருக்கவில்லை, we were not studying. ஷார்ட்டாக சொல்லணும்னா we weren't studying. நாங்கள் நேற்று படிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் நேற்று படித்து கொண்டு இருக்கவில்லை, we were not studying yesterday. we weren't studying yesterday. ஓகே, அடுத்த வாக்கியம். ராஜா சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை, ராஜா சாப்பிட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் இதை? ராஜா was not eating. ஷார்ட்டா ராஜா wasn't eating. நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. எப்படி? நாங்கள் சாப்பிட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். we were not eating. ஷார்ட்டா we weren't eating. ஓகே, இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. பாசிட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதுவும் சிம்பிள் தான். டெப்த்தாக சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஸிலரி verb நம்ம படித்தோம்ல, அதை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுருங்க. சப்ஜெக்ட்ன்ற தூக்கி செகண்டில் போட்டுருங்க. அவ்வளோதான். மித்தது எல்லாமே டிட்டோவாக அப்படியே நம்ம வந்து இது பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணோமோ அதை அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன மாறுது அப்படின்னா, ஆக்ஸிலரி verb எப்பவுமே செகண்டில் இருக்கும், சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் என்னது ஸ்வாப் ஆகிக்குது. இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு, அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு. ஸோ அப்போ ஐ வாஸுக்கு பதிலாக வாஸ் ஐ, வி வேர்க்கு பதிலாக வேர் வி. நான் சொன்னால் அதே ஸ்ட்ரக்சர் தான், சேம் ஸ்ட்ரக்சர். ஸோ வாஸு ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த 4 பேருக்கு வரும். ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய வேர்ட் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அதுக்கப்புறம் வேறுன்றது வி யூ தேக்கு வரும், ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிளுக்கு, அவங்க விளையாண்டு கொண்டு இருந்தாங்களா? எப்படி? அவர்கள் விளையாண்டு கொண்டு இருந்தார்களா? அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்களா? அப்போ இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான verb where, ஏன்னா அதுதான் தேக்கு வருது. ஸோ were they playing, were they playing, அவங்க விளையாண்டுருந்தாங்களா? அவங்க நேற்று விளையாண்டுருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ டைம் வேர்ட்ஸ் பொதுவாக வந்து லாஸ்ட்டில் வரும். were they playing cricket yesterday, were they playing cricket yesterday. அவன் தூங்கிட்டு இருந்தானா? was he sleeping, was he sleeping. அவ சமைச்சிட்டு இருந்தாளா? அவ சமைத்து கொண்டு இருந்தாளா? was she cooking, was she cooking. அருண் படிச்சுட்டு இருந்தானா? எப்படி? அருண் படித்து கொண்டு இருந்தானா? எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? was Arun studying, was Arun studying. நெக்ஸ்ட்டு, அவர்கள் படித்து கொண்டு இருந்தாங்களா?
அவங்க படிச்சுட்டு இருந்தாங்களா எப்படி கேட்போம் வேர் தே ஸ்டடியிங் வேர் தே ஸ்டடியிங் ஓகே இப்போ நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் மூணுமே டன் ரிமைனிங் வந்து ஒரே ஒரு இதாக பாக்கி இருக்குது அதுதான் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதையும் படிச்சிருவோம் இப்போ உங்களுக்கு தேவையானது அப்படி கொஸ்டின் ஃபார்ம் படித்தாலும் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்ஸிலரி வேர்பான பாஸ்ட் டென்ஸ் இருக்குல்ல இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நாட்டை தூக்கி சொல்லுவாங்க அப்போது வாஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் இது வந்து நீங்கள் ஷார்ட்டாக மாற்றிக்கலாம் வாசன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அடுத்து மிச்சம் 3 பேருக்கு வேர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி வேர் நாட் அப்படின்றத ஷார்ட்டாக வேரண்ட் ஸோ வேரண்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி இதை வந்து நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஃபார்முலா ஸோ வாசன்ட்டு சொல்லி பழங்க அண்ட் வேரண்ட் அப்படின்னு சொல்லி பழங்க வாஸ் நாட் வேர் நாட் அப்படின்னு சொல்கிற பதிலாக இப்படி சொல்லி பழங்க அப்போ தான் மோர் பேஜ் வழக்கு மாதிரி இருக்கும் எனிவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் நேற்று படித்து கொண்டு இருக்கவில்லையா அப்படி கேட்குறோம் எப்படி அவன் நேற்று படிச்சுட்டு இல்லையா அப்படி கேட்குறோம் கொஸ்டின் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் இதை ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது வாஸ் அப்புறம் நாட் அப்புறம் ஹீ அப்புறம் ஸ்டடிங் வாசன்ட் ஹீ ஸ்டடிங் எப்படி வாஸ் நாட் ஹீ ஸ்டடிங் பிகம்ஸ் வாசன்ட் ஹீ ஸ்டடிங் கொஸ்டின் டவுன்லேயே நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்த கேள்வி பிரியா விளையாண்டு கொண்டு இருக்கவில்லையா பிரியா விளையாண்டு இல்லையா அப்படி கேட்குறோம் வாஸ் நாட் பிரியா பிளேயிங் வாசன்ட் பிரியா பிளேயிங் அவர்கள் கவனித்து கொண்டு இருக்கவில்லையா அவங்க கவனிச்சிட்டு இல்லையா அப்படி கேட்குறோம் வேர் தே நாட் லிசனிங் வேர் தே நாட் லிசனிங் வேர் தே லிசனிங் எப்படி வேர் தே லிசனிங் நீங்கள் போய் கொண்டு இருக்கவில்லையா நீங்கள் போயிட்டு இல்லையா வேர் நாட் யூ கோயிங் வேர் டி கோயிங் ஷார்ட்டாக சொல்லும் போது ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம் ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் பாய்